எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்? கிராஜுவேஷன் என்று எடுத்துக்கொள்கிறீர்களா, ஆர்டினேஷன் என்று எடுத்துக்கொள்கிறீர்களா, இனாகுரேஷன் என்று எடுத்துக்கொள்கிறீர்களா, ப்ரமோஷன் என்று எடுத்துக்கொள்கிறீர்களா? எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அத்தனையும் ஒரு டம்மி பீசி என்பதை நாம் பார்த்து விட்டு முன் செல்லலாம். Okay, today come, let's all of us understand what exactly the day is going to talk about. Is it going to be a graduation? Is it going to be a promotion? Or is it going to be a dedication of the service? Let's go and understand in depth. ஏன் இப்படி பேசுறீங்க, அப்ப ஏன் நடத்துறீங்க என்று கேட்க கூடாது. நான் சொல்லுகிற செய்தியை மெதுவா கேட்டுட்டு வந்தா, இந்த கிராஜுவேஷன், ஆர்டினேஷன் அல்லாவிட்டால், இனாகுரேஷன், ப்ரமோஷன் அல்லாவிட்டால் நமக்கு வேற என்ன கிடைக்க போகிறது என்பது அது ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லல, ஆனால் அதில் சேர வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு என்று சொல்லுகிறார். God very clearly said that all of these graduations, promotions or inaugurations, it's not that we should abide to it, but there is a deep information in this. That is what we are supposed to understand today. So graduation என்றால் என்ன? What's the meaning of the graduation? நான் என்ன இதுக்கு மீனிங் கொடுக்க போறேன்னா, எல்லாருக்குமே இங்கிலீஷ் தான், நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிச்சீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். நான் என்ன கிராஜுவேஷனோட மீனிங் சொல்ல போறேன்னா, பட் கிராஜுவேஷன் என்றால் என்ன? So all of you have kind of graduated and know what exactly graduation means. So I have not come here to explain the meaning. Ordination என்றால் என்ன? So what's the meaning of ordination? சரி விடு, ஒரு அரசியல்வாதி நிக்கிறான் இல்லையா, inauguration என்றால் என்ன? Okay, there is a political person who's standing here. What kind of a sermon would that take place? சரி விடு, ஒரு அதிகாரிக்கு ஒரு promotion கிடைக்கிறது. promotion என்றால் என்ன? post என்றால் என்ன? An authority person, when he gets a promotion, what exactly does that mean? நான் மீண்டும் சொல்லுகிறேன், கிராஜுவேஷன், ஆர்டினேஷன், இனாகுரேஷன், ப்ரமோஷன், போஸ்ட் என்பதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தாயாகப்பட்டவர் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு சமம். So when you take an example of mother who gives the birth of a child, it's equivalent to that. It's a graduation or an audition or an inauguration or an authority. மறவாதிருங்கள், மீண்டுமாக நான் சொல்லுகிறேன், கிராஜுவேஷன், ஆர்டினேஷன், இனாகுரேஷன், ப்ரமோஷன், போஸ்ட் என்பதை எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கன்சீவான ஒரு அம்மா பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு சமம். So it is definitely going to be an equalism of a woman who gives the birth, who find kinds of struggles in her life. That's what is an equivalent to a graduation or audition or an inauguration. அவ்வளவுதான். fraction of second நடக்கிற விஷயம் தான் ஆர்டினேஷன், இனாகுரேஷன், கிராஜுவேஷன் எல்லாமே fraction of second நடக்கிற விஷயம். So all of these what we are talking about, it's just going to take a fraction of second, and that's the hard work which we are talking about. இதேதான், ஒரு பிள்ளை தாயின் கர்ப்பத்துல இருந்து வெளியே வரது கூட ஒரு ஆர்டினேஷன், ஒரு கிராஜுவேஷன், ஒரு இனாகுரேஷன், ஒரு ப்ரமோஷன், ஒரு போஸ்ட் என்று சொல்லலாம். fraction of the second அந்த விஷயம் நடந்து விடுகிறது. So when the baby comes out during the birth, that's a fraction of a second. That is what we are talking about, the graduation or an audition or an inauguration. What's here? இந்த நாள்ல சரியாக நினைவு கூர்ந்து நீங்கள் கவனிக்கணும். கிராஜுவேஷன், ஆர்டினேஷன், இனாகுரேஷன், ப்ரமோஷன், போஸ்ட், அத்தாரிட்டி என்பதெல்லாம் ஒரு அம்மா பிள்ளையை பெற்றெடுப்பது fraction of secondக்கு சமம். ஆனால் அது யூஸ் ஆகாது. So let everybody understand very clearly, it's equivalent to a mother who's giving a birth and the kid comes out from the womb. That's all equivalent to all of these. பிள்ளையை பெற்றெடுத்த நோவுலி அந்த அம்மா செத்து போயிச்சுன்னா இனி அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்காமல் ஃபெயிலர் ஆயிட்டா என்ற அர்த்தம். When the mother kind of dies during a pregnancy, which means she would unable to feed the child. நிறைய பேருடைய வாழ்க்கையில கிராஜுவேஷன் ஃபெயிலர் ஆகுது, ஆர்டினேஷன் ஃபெயிலர் ஆகுது, இனாகுரேஷன் ஃபெயிலர் ஆகுது, ப்ரமோஷன் ஃபெயிலர் ஆகுது, போஸ்ட் ஃபெயிலர் ஆகுது, அத்தாரிட்டி ஃபெயிலர் ஆகுது. So lot of people do have all of these failures in the graduation, audition or an inauguration or an authority or a promotion or a post. மோதியுடைய சக்சஸ்ஃபுல் கவர்மெண்ட் நம்மால கவனிக்க முடியாது என்பது பலமுறை நான் சொல்லி முடிச்சிட்டேன், என் மேகசின்லயும் சொல்லி முடிச்சிட்டேன். எதிர்க்குறங்க எதிர்க்கிட்டாங்க, கவலையே கிடையாது. I've kind of articulated in many of my services as well as in my magazine stating that Modi government cannot be kind of published. So இவருடைய சக்சஸ்ஃபுல் எல்லாம் வெறும் கிராஜுவேஷன், ஆர்டினேஷன், இனாகுரேஷன், ப்ரமோஷன், போஸ்ட்ல மட்டும் தான் இருந்தது வழியா அதற்கு மீறி அவர்களால செயல்பட முடியல. ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்தது செத்துட்ட மாதிரி இது கணக்கு. It is equivalent, the kind of Modi government is received all of these, but it had no purpose. It's just like a mother who kind of passed away during a pregnancy. அப்படி என்றால் கிராஜுவேஷனை விட, than the graduation, ஆர்டினேஷனை விட, than an ordination, இனாகுரேஷனை விட, than an inauguration, ப்ரமோஷனை விட, than promotion, போஸ்ட விட, than a post, அத்தாரிட்டியை விட, than an authority, நம்ம பொளிச்சிக்கிட்டு பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுது பாருங்க மில்க், அதுக்கு சமானமானது தான் அர்ப்பணிப்பு என்று சொல்லலாம். the mom who kind of
gives her life and feeds the child. That is what is a sacrificial, is what we are talking here. அர்ப்பணிப்பு இல்லாத கிராஜுவேஷன், அர்ப்பணிப்பு இல்லாத ஆர்டினேஷன், அர்ப்பணிப்பு இல்லாத இனாகிரேஷன், அர்ப்பணிப்பு இல்லாத ப்ரமோஷன், அர்ப்பணிப்பு இல்லாத அத்தாரிட்டி, அர்ப்பணிப்பு இல்லாத எந்த போஸ்டும் கண்டிப்பாக அது உயிரோடு இருக்க சாத்தியமே இல்லை. Without the sacrificial, your ordination, inauguration, or post or a promotion or an authority will not have a life. நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட அர்ப்பணிப்பு என்ற டெடிகேஷன் வாழ்க்கை இருக்க வேண்டும். First, what you have to think is you need to have a sacrificial or a dedication life within you. அல்லாவிட்டால் அது கமிட்மென்ட் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். You can also think about it in commitment for yourself. அல்லாவிட்டால் அது அப்பாயிண்டிங் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். You can also think about it in appointment. நீங்க தயவு செய்து கிராஜுவேஷனை நினைவு கூறாதீங்க. Don't think about your graduation. நீங்க ஆர்டினேஷனை நினைவு கூறாதீங்க. Don't think about the ordination. நீங்க இனாகிரேஷனை நினைவு கூறாதீங்க. Don't think about your inauguration. நீங்க உங்களுடைய ப்ரமோஷனை நினைவு கூறாதீங்க. Please don't think about your promotion. அது fraction of secondல கர்ப்பஸ்திரீ பெத்தெடுக்கிற பிள்ளைக்கு சமம். அத மறந்துருங்க அந்த நாள்லயே. It is very important for us to understand it's a fraction of a second where the mother gives the birth. That's how it is. உங்களுக்குள்ள டெடிகேஷன் இல்லை என்றால், in case if you don't have any dedication, உங்களுக்குள்ள கமிட்மென்ட் இல்லை என்றால், if you don't have any commitment with you, உங்களுக்குள்ள அப்பாயிண்டிங் இல்லை என்றால், in case if you have no appointment with you, மொத்தமா தமிழ்ல சொல்றேன், அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நீங்க 0% ஆண்டவருடைய பார்வையில். I'll clearly tell, in case if you don't have a sacrificial or a dedication into your life in front of the eyesight of the Lord, your life is going to be zero. அர்ப்பணிப்பு இல்லாத கிராஜுவேஷன் அது யூஸ் இல்ல. There is no use at all, even if you don't have sacrificial about this inaugurations or an authority. இன்னைக்கு டீச்சருக்கு ஒரு கிராஜுவேஷன் நடக்குது. Now the teacher actually receives the graduation. டீச்சருக்கு கிராஜுவேஷன் நடக்குது, டாக்டருக்கு கிராஜுவேஷன் நடக்குது, லாயருக்கு கிராஜுவேஷன் நடக்குது, வக்கீலுக்கு கிராஜுவேஷன் நடக்குது. ஆனால் வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்குது? டியூஷன் போறான் பிள்ளை. ஏன் டியூஷன் போறான்? ஏன்னா அந்த டீச்சர் கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல. So if you take an example in this government industries, the doctor, the teacher example, all of them do get this kind of graduation, but they don't have a sacrificial when they do the duty. கேஸ்ல சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி கொலை பண்றான். காரணம் என்ன? ஜட்ஜைய கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல, சத்தியத்திற்குரிய அர்ப்பணிப்பு இல்ல, நீதிக்குரிய அர்ப்பணிப்பு இல்ல, ரைச்சஸ்னஸ் உடைய அர்ப்பணிப்பு இல்லன்னு சொன்னா குற்றவாளி அல்லாதவன் நிரபராதி வேற லெவல்ல போய் விடுகிறான். So if you take an example of a person who's not done a fault without any truth, if he's underneath of this particular trouble, he falls into this unworthy world. நான் சொல்லுகிறது பாஸ்டர் பிஷப் போப்புக்கு மட்டும் இது சாட்டியாகாது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில் இது தேவை. கிராஜுவேஷன் எங்கேயும் இருக்கிறது, ஆர்டினேஷன் எங்கேயும் இருக்கிறது, இனாகிரேஷன் எங்கேயும் இருக்கிறது, ப்ரமோஷன் எங்கே இருக்கிறது. ஆனா எங்கும் இல்லாதது எது தெரியுமா? அர்ப்பணிப்பு தான் எங்குமே இல்ல. So if you look at all of this bishop and pope and etc. for all of the graduations things what they have done, but if there is no sacrificial, there is no use at all. So டீச்சருடைய கிராஜுவேஷன் பெற்ற அந்த டீச்சர் தன் பிள்ளைக்கு என்ன செய்கிறாள் என்பது இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற எல்லா காலேஜ்களையும் பார்க்கும்போது தெரிகிறது. So if you take an example of the duty of a teacher who does a duty, do you think about a sacrificial mode is happening? You can take that as an example. Third டிகிரிக்கு எடுக்கக்கூடிய டீச்சர் வேற எங்கும் இல்ல, பேரை சொல்லிடுறேன் நானு. ஜோதி நிவாஸ் காலேஜ்ல அந்த டீச்சர் வந்து போர்டுல இப்படி எழுதிட்டே இருக்கு, இப்படி மறைச்சுக்கோ. இவளே இப்படி மறைச்சுக்கிட்டு எழுதுனா ஸ்டூடெண்ட்ங்களுக்கு எங்க இருந்து தெரியும்? So I'll take an example. I'll take the Jyoti Nivas is in college. When she turns her back and writes all of the message and she doesn't allow the students to write, how can the students write it? அவ பாட்டுக்கு மட நின்று போர்டுல எழுதி விட்டு குறுக்கவே நின்னுட்டு இருப்பா. மக்கள் யாரும் ஸ்டூடெண்ட்க்கு கவனிக்க முடியாது. So she'll complete her a complete lesson and she will hide the entire message. The students would be unable to see it. டக்குன்னு ஒரு மொபைலை எடுத்துக்குவாளாம். Immediately she would take up her mobile. அது குறுக்க நிலிக்கிட்டு அந்த மொபைல் இப்படி பார்த்து விட்டு பின்பு டஸ்டர் எடுத்து மடமடன்னு அழைச்சு விடுவாளாம். So she would be hiding the message and immediately the time is over and she'll wash off the kind of message what she's written there. நான் உண்மையிலேயே சொன்னேன் என்னுடைய பிள்ளைக்கு, I truly told my daughter, கப்பாலத்து மேல 2 வீசிட்டு நீ வந்திருக்கணுமா. you should have actually slapped on her face and come back. இவங்க எல்லாம் டீச்சரா நீ வீசிட்டு வா, அடுத்து நான் பாத்துக்கறேன். You kind of do that and come, I will take the next step. ஏன் தெரியுமா? கிராஜுவேஷன் இருக்கு, டீச்சர் என்ற அர்ப்பணிப்பங்க இல்ல. So there is just a graduation there, but there is no kind of a sacrificial of அங்க the duty. ஆர்டினேஷன் இருக்கு, ஆனா அர்ப்பணிப்பங்க இல்ல. There is an
ordination which has happened, but she is not dedicated to her work. டீச்சர் கேட்டபடி கமிட்மெண்ட் இருக்கணுமா இல்லையா? So don't you think a kind of a commitment which needs to happen for the duty what you do? இன்னைக்கு நிறைய பேர் கிராஜுவேஷனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறமே ஒழிய நம்ம யாரும் அர்ப்பணிப்பு என்ற கமிட்மெண்ட்டுக்கு யாரும் வருதுல, டெடிகேஷனுக்கு வருதுல, அப்பாயிண்டிங்க்கு கூட நம்ம வருதுல. So we don't kind of put all of our life for this sacrificial or a dedication. We just run behind the graduation and the auditions. So ஏனவைதான் அர்ப்பணிப்பு இல்லாம வேலைக்காரங்க கூச்சலிடுவதனால தான் பாஸ் என்ன பண்ணுகிறார், அமெரிக்கால வந்து ஜெர்மனில இருந்து ரோபங்களை கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறார். ஏன்? வேலைக்காரங்க கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல. There is an example where the workers don't have any kind of a sacrificial or a dedication in their heart. That is the reason where the robots are generated to do the work. வேற வழியே இல்ல. There is no other choice. அதனால மிஷன்க வந்து வேலை செய்யுது. That is why we have all of these missions to come and do these work. ஏனா அந்த சங்கத்துல இருக்கிற லீடர் தவறாக கைடன்ஸ் பண்றாப்ல எம்ப்ளாயிஸ் கிட்ட. That is because the authority person who actually leads them incorrectly. எல்லா இடங்களிலும் மிஷன் வந்திருக்கு. There are lot many pieces. It's just about the robotic which is working place. மாடுங்களை கூட ஃபீல்ட்ல உழுகிறத பார்க்க முடியாது, அதற்கு டிராக்டர் என்ற மிஷன் வந்திருக்கு. So even when the sheep which actually kind of graze in the garden, probably you don't have the vehicle to do it. மனிதன் அர்ப்பணிப்போடுகிற வேலை செய்ய மறுத்ததனால் இன்னைக்கு மிஷின்க அர்ப்பணிப்போடுகிற வேலை செய்கிறது. மனிதன் இப்பொழுது எல்லா வேலைகளையும் இழந்து கொண்டிருக்கிறான். The human beings have actually lost the entire sacrificial or dedication. That is the reason why the machine has come forward to do all the work. இதே மைசூர் பேங்க் எதிர்க்க இருக்கிற டெலிபோன் பூத்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான நபர் அழுது கொண்டு சொன்னார், எங்களோட போஸ்ட் ஆபீஸை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கறோம்னு. The nearby the Mysore bank which was there, where they cried and said that the post office has been closed. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. It's completely closed is what they said. ஒரு சிங்கிள் மொபைல் எல்லா போஸ்ட் வேலைகளையும் செய்து முடிக்குது. That's because a single mobile is doing the complete work and the work is taken off from the human. மனிதன் டெடிகேஷனா வேலை செய்யாததனால் மனிதன் இப்பொழுது ஒதுக்கப்படுகிறான். That's because the human don't have the dedication towards the work and they've been pushed off. கிராஜுவேஷனை எப்பொழுதும் உயர்த்தி வைக்காதிருங்கள், ஆர்டினேஷனை என்னைக்கு உயர்த்தி வைக்காதிருங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான இனாகிரேஷனை கூட நீங்கள் உயர்த்தி வைக்காதிருங்கள். Please make sure the kind of graduation, audition or inauguration don't lift up onto your head and keep it. நிறைய பேருடைய வாழ்க்கையில கணவன் என்ற கிராஜுவேஷன், கணவன் என்ற ஆர்டினேஷன் கிடைக்கிறது. So there are a lot of people where you kind of get your audition and graduation like your husband. சில்ட்ரன்ஸ் என்ற ஆர்டினேஷன் கிடைக்கிறது, மனைவி என்ற ஆர்டினேஷன் கிடைக்கிறது. ஆனால் மனைவிக்கு அர்ப்பணிப்பு இல்ல, கணவனுக்கு அர்ப்பணிப்பு இல்ல, குடும்பங்கள் உடைகிறது. So you have your entire family, your children, your wife and your husband, you get all of these authority, but there is no dedication towards it. யார்கிட்டயும் அர்ப்பணிப்பு இல்லையே. None of them do have the sacrificial life. அர்ப்பணிப்பு இல்லாததுதான் இன்னைக்கு கணவனுடைய அன்பை மனைவி ருசிக்க முடிகிறது இல்ல, மனைவியுடைய அன்பை கணவன் ருசிக்க முடிகிறது இல்ல, பெற்றோருடைய அன்பை பிள்ளைகள் ருசிக்க முடிகிறது இல்ல. ஏன்னா அர்ப்பணிப்பு இல்ல. ஓடணும் ஓடணும் ஓடணும், வேலை செய்யணும் வேலை செய்யணும். டேய் எந்திரச்சு நீயா ஸ்கூலுக்கு போடா, எனக்கு டைம் இல்ல என்று அப்பா இந்த பக்கம் ஓடுறான், அம்மா இந்த பக்கம் ஓடுகிறது. யாருக்குமே அங்க அர்ப்பணிப்பு இல்ல. So that is what, when sacrificial is not there, the family gets broken and they kind of independently work and rejoice by themselves. ஆனால் எல்லாருக்குள்ளும் ஆர்டினேஷன் இருக்கு. Everybody do have the ordination. நான் சில்ட்ரன் என்ற ஆர்டினேஷன் வாங்கிட்டோம். They have kind of received as a children as an அவர் ordination. அப்பான ஆர்டினேஷன் வாங்கிட்டாரு. He kind of received the ordination like a father. இவர் அம்மான ஆர்டினேஷன் வாங்கிட்டாரு. He received a mother ordination. எல்லாரும் ஆர்டினேஷன்ல தான் இருக்கிறோம். Everybody have received the name of an ordination. ஆனால் அர்ப்பணிப்பு இல்லை என்றால் கன்சீவான ஸ்திரீ செத்து போனதுக்கு சமம். It's equivalent to a mother who kind of dead after the pregnancy. That's what will happen if your sacrificial life is not வாங்க உங்களுக்கு 4 விதமான அர்ப்பணிப்பை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் சொல்லும்போது ஐயோ என்ன இவர் இவ்வளவு பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. கொஞ்சம் கசப்பா இருக்கும், கொஞ்சம் தாங்கிக்கங்க. ஆனால் இந்த டெடிகேஷன் எவ்வளவு உயர்ந்தது, ஆர்டினேஷனை விட, இனாகிரேஷனை விட, கிராஜுவேஷனை விட டெடிகேஷன் எவ்வளவு உயர்ந்தது, கமிட்மெண்ட் எவ்வளவு உயர்ந்ததுன்னு 4 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். Okay, I will just give all of these 4 different examples to articulate very clearly what your sacrificial or a dedication life should be, and I'll make sure that I'll close the session very soon. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொன்னது அப்படியே நம்பிட்டீங்களா? What do you think in 1 Corinthians chapter 13? Do you think Apostle Paul what he said was it a lie? அன்பே பிரதானமானது அப்படினு சொல்றார் அவரு. He said this is what is a precious thing. அன்பே பிரதானமானதுன்னு சொல்றாரு. He said love is what is so great. நம்பாதீங்க. He said don't love. ஏன் தெரியுமா? You know why? அந்த 13ஆம் அதிகாரத்தை யாருமே சரியா வாசிக்கிறது இல்ல. That is because the verse of last
people haven't read it clearly. எல்லாருமே அன்பு அன்புன்னு எடுத்துக்கிட்டோம். அன்பு யூஸ் இல்ல. உண்மையா சொல்றேன், அன்பு யூஸ் இல்ல. Everybody took and love as a precious thing, but it doesn't have any use in it. அன்பை விட கிரேட்டான விஷயம் எது தெரியுங்களா? Do you know what is a great thing than the love? அன்பை விட கிரேட்டான விஷயம் எது தெரியுங்களா? Do you know what is the great things beyond the love? உண்மையா சொல்லுகிறேன், அர்ப்பணிப்பு தான் அன்பை விட கிரேட்டான விஷயம். So your sacrificial is more great than your love. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அன்பு என்று நினைக்கிறாங்க. வாங்க, அன்பு கிரேட்டா இல்ல அர்ப்பணிப்பு கிரேட்டா? அன்பு என்பது ஆர்டினேஷன், ஆனா அர்ப்பணிப்பு என்பது உண்மையிலேயே சொல்லப்போனா எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்க்கலாம். Okay, let's look at this particular example where we're talking about love is equivalent to this graduation, and let's see what the sacrificial talks about. நீங்கள் நினைக்கிறீர்களா ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், முழு இதயத்தோடு கூட, முழு ஆன்மாவோடு கூட, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட என்னை நீ அன்பு கூறுவையாக என்று சொன்னாரே, அதை அப்படியே நம்பிட்டு நிறைய பேர் அன்பு கூற போறாங்க. தப்பு தப்பு தப்பு. So Lord did specify stating that you need to love with full of your heart and your soul and your mind, whatever you kind of abiding to this word, that is completely இந்த wrong. இங்கிலீஷ் வேர்ட்ல சரியா அந்த வேர்ட் வந்ததா? ஐயா இங்க பாருங்க, யாருமே இல்லாத இடத்துல காஃபி ஆத்தாதீங்க. இங்க என்ன? So please all of us look at me. இங்க நன்றாக கவனித்து பாருங்க. Please concentrate and look at me here. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Beloved people, நம்முடைய வாழ்க்கையில in our life, இங்கிலீஷ்ல வராது, அவங்களுக்கே வராது நான் நினைக்கிறேன். தமிழ்ல இரண்டு வேர்டுகள் உண்டு. in Tamil there are two words. காதல் வேற, அன்பு வேற. There is a lot of difference between them. காதல் அன்பு ஒண்ணு ஆகாது. The love and the like will not be different. ஆரம்பத்துல அன்பு வந்துச்சுன்னா அண்ணனா மாறிடுவான். In the early days when there is a love, he'll turn into a brother. ஆரம்பத்திலே அன்பு வந்துச்சுன்னா தங்கச்சியா மாறிடுவா. Immediately in the beginning itself you received a love, she will turn into sister. வேண்டியது காதல், அன்பல்ல. What you're supposed to receive is love and not the like. அது கணவன் மனைவியா இருந்தா அன்பு வரக்கூடாது. காதல் வந்தாதான் சரி. அன்பை வளர்த்துக்கிட்டீங்க, எல்லாம் உடைஞ்சு போய்டும். Even in case if it's a husband and wife, until you change that liking mode into a love, it will be broken. ஆனால் வாழ்க்கையில இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள். In your life you need to think another aspect. காதல் 5 வருஷத்துக்கு மேல போய்ட கூடாது. 3 வருஷத்துக்கு மேல போச்சுனா காதல் பாய்சன் ஆயிடும். So your love factor should not go beyond 3 or 5 years, it will turn into poison. காதல் என்னைக்குமே வளர்ந்து வருகிற செடிக்கு சமம். அதை செடியாவே வெச்சிட கூடாது. அன்பு என்ற மரமாக அது வளரணும். So the love is actually a fact like a tree. You need to make sure it keeps growing. இதேதான் நானும் சொல்லுகிறேன். காதல் என்பது இறைவன் மேல் செய்கிற அன்பு. This is what I am saying, that the kind of love what you keep towards the Lord is the love. இங்கிலீஷ்ல ரெண்டுமே ஒண்ணா தான் சொல்லி இருக்காங்க. மாத்தி பேசினாலும் செட் ஆகாது, அஃபெக்ஷன் என்று சொன்னாலும் செட் ஆகாது நான் நினைக்கிறேன். Even in case if we change the word, I don't think it will be set. சரி, அதை விட்டுங்க. அது பேஷன் சொல்றாங்களா, அஃபெக்ஷன் சொல்றாங்களா, அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நீங்க நன்றா கவனித்து பாருங்க. ஆரம்பத்துல இறைவன் அன்பு கூறுங்கள், பின்பு அன்பு கூறாதிருங்கள். So in the beginning make sure that you kind of give the love, but later on you don't. ஆனா தொடர்ந்து இறைவனை நிறைய பேர் அன்பு கூறுறீங்க. அதனால தான் நம்முடைய சத்தியம் பாய்சன் ஆயிட்டு இருக்கு. So even after the later stage you still kind of love the Lord. That is the reason it's changing into poison. அன்பு செலுத்திட்டீங்களா? If you've kind of given your love, இனி நீங்க செய்ய வேண்டியது அர்ப்பணிப்பு மட்டும்தான். ஓய்ந்திருக்கக்கூடிய மரமாக வளர வேண்டும். So the next step is you need to make sure you start doing your sacrificial and the tree starts growing. ஏன்னா அன்பை விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு. So than love, the dedication is very great. சரி, ஒரு உதாரணமாக நாமே இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அதுதான் உபாகமம் புஸ்தகத்தை ஒரு கணம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 27ஆம் அதிகாரம் உங்க வசதிக்காக நானே சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய கட்டளைகளின் படியும் செய்வாயாக என்று சொன்னான். இப்ப பாத்தீர்களா, இங்க ஆண்டவர் என் அன்பு கூறுனா சொல்றாரு, இல்லை நீங்கள் என் அன்பு கூறுவது உண்மை என்றால் என் கற்பனைகளை கடைப்பிடிங்கள் என்று சொன்னா அர்ப்பணித்து விடு, சப்மிட் பண்ணுன்னு சொல்றார். So the Lord very clearly says that when you have to keep my commandments and the statutes, only then I would be able to command and lead you. இன்னைக்கு சப்மிட் இல்லாமலே அன்பு கூற ஈஸி. Without submission itself it's very easy for us. டெடிகேஷன் இல்லாமலே அன்பு கூறுவது ஈஸி. Without dedication to give the love, it's very easy for us. உண்மையிலேயே கமிட்மென்ட் இல்லாமலே அன்பு கூறுவது ஈஸி. Without commitment for you to pass your love, it's very easy. அப்பாயிண்டிங் இல்லாமலே அன்பு கூறுவது ஈஸி. Without appointing kind of love what you share, it's very easy. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை அன்பு கூறுவது உண்மை என்றால் என் வசனங்களை கையில எடுத்துக்கங்க. That is why the Lord said, in case if your love is so true, make sure the words have been taken in your hand. என் கற்பனைகளை கையில எடுத்துக்கங்க. Take all of the commandments what I've kind of given it to you. உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? Do you know one important aspect here? அன்புல நீங்க இறைவனுடைய அன்புல நீங்க செல்வீர்கள் என்றால் ரொம்ப சீக்கிரத்துல நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீர்கள். If you go towards the love and walk towards that particular thing, you will definitely be a failure. இறைவனுடைய அன்புலயும் போக கூடாது, உங்களுடைய அன்புலயும் போய்ட கூடாது. Not just by the God's love nor your love, you should not be walking. இது இரண்டுமே சில நாட்களுக்குள்ள சில வருடத்துக்குள்ள நம்மள ஃபெயிலியர்ல தள்ளி விடும். In a very soon factor, both of this will actually vanish your life. எனக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு தீர்க்கதரிசனம் வரத்தை கொடுக்கறியா இல்லையா? So Lord, many people, do you know what they say? Can you give me the prophecy word? எனக்கு பேய் ஓட்டுற வல்லமையை கொடுக்கறியா இல்லையா? Can you give me the kind of a blessing to kind of எனக்கு அற்புதம் செய்யற வல்லமையை கொடுக்கறியா இல்லையா? Can you give me the kind of miracles and the blessings? Fire அப்படினு சொன்ன உடனே எல்லாரும் விழுணும், அந்த வல்லமையை நீ கொடுக்கறியா இல்லையா? Can you give all of these kind of a provincial work what I have to do, and that's how they pray. அப்போ அது கிடைக்கலன்னு சொல்லும்போது 40 நாள் உபவாசம் எடுத்து அழுது ஜெபிக்கிறான், அதற்கு மேலும் கிடைக்குதுலன்னு சொல்லும்போது அந்த அன்புல வித்தியாசங்கள் வர ஆரம்பிக்கும். அது இறைவனுடைய அன்பா இருந்தாலும் வித்தியாசம் வந்துரும். So as soon as when they get to know all of these aspects don't be getting received by them, that kind of love becomes different. So நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அன்பு என்ன வேலை செய்யும் தெரியுமா? Understand very clearly. Do you know what kind of a work will the love do? அன்பை நீங்கள் இழப்பீர்கள் என்றால் வருத்தம் வர ஆரம்பிக்கும். As soon as when you start losing the love, you will have a feeling. அன்பை இழப்பீர்கள் என்றால் ஏமாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். As soon as when you start losing your love, you will have a lot of feelings. அன்பு கிடைக்கவில்லை என்றால் போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும், வெறுமைகள் வர You will ஆரம்பிக்கும். have a lot of struggles and problems as soon as when you feel the love is lost. பாருங்க, ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இழந்த அன்பை உங்களால் பெற முடியாது. The kind of affection what you lost, you can't receive it back. நீங்கள் இழந்த அன்பை காட்ட முடியாத அன்பை நீங்க கம்பல்சரியா வாங்க முடியாது. You can't receive the affection what you have lost, you can't get it back. ஆனா ஒரு விஷயம், But there is one important point. அன்பை விட நீங்க அர்ப்பணிப்பை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் அர்ப்பணிப்பு உடைந்த அன்பை கூட உருவாக்க ஆரம்பிக்கும். If you think that sacrificial is beyond the love, definitely all of these things will start growing. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இத பாரு, நீ என்கிட்ட எந்த விதமான கட்டளையிடாத, You don't give any kind of a ஆனா commandment. நான் சொல்லுகிற கட்டளையை நீ கடைபிடிச்சு நட. But what I say you need to follow. இத மேலுமாக எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லும்போது இறைவன் இன்னும் அற்புதமாக அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு கணம் நாம் வாசித்து பார்க்கலாமா? என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அதுதான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே என்னுடைய தேவன் சொல்றீங்க, ஆனா என் வாக்குகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறது இல்லையே, என் சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுக்கிறது இல்லையே. You keep telling that I am your Lord, but you're not able to receive my commandment, nor you're hearing my voice or a word. அப்ப ஏன் சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுக்கிறதில்லைன்னு சொன்னா, அப்பொழுது நீங்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று என்னாலேயே சொல்ல முடியும். If you're not able to give the word or the ear towards my truth, which means I can also say that you're not mine. முதல்ல இருந்து வாசிங்க பிரதர். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அது நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டார். இந்த விசேஷத்தையே சொல்லி கட்டளையிடு என்றும் ஆண்டவர் சொன்னார். So this is a matter what Lord said, and he said he wanted to kind of command. நான் சொல்லுகிறேன், ஆரம்பத்துல மட்டும் தேவன் அன்பு கூறுங்கள், ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, அன்பை நிற்பாட்டுங்க, அர்ப்பணிப்பை கையில எடுங்க. So immediately in the beginning is what you're supposed to show the love. After your baptism, after your years passes by, you need to take sacrificial as in your கல்யாணம் hand. ஆவற வரைக்கும் மனைவியை காதலிங்க, கல்யாணம் ஆயி போச்சு அன்பு கூற ஆரம்பிங்க. ஏன் சொன்னா, அர்ப்பணிப்பு இல்லை என்றால் குடும்பம் முன்ன போகாது, இப்பொழுது காதல் செல்லாது. Until your love, you can kind of love your wife and your husband, but after marriage you need to take sacrificial in your இப்போ hand. அன்பு என்ற அர்ப்பணிப்பு மட்டும் தான் தேவைப்படும். Now love is what you're supposed to take in your hand. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல தகப்பனா இருக்கணும் என்றா ஆர்டினேஷன் நமக்கு தேவைப்படாது, அர்ப்பணிப்பு தான் நமக்கு தேவைப்படும். If you want to be a great father for your son, which means you need to take sacrificial in your hand to prove that. ஏனவே தான் புதிய ஏற்பாட்டில் கூட இறைவன் கடிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை பேசினார். யோவான் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்களே. So that is what the Lord said even in the New Testament. If you take the chapter of John, 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை, chapter 14 verse 15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், அது நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், தயவு செய்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால்
கொஞ்சம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், அன்பு எனக்கு தேவையில்லை, டெடிகேஷன் தான் எனக்கு தேவை. So the Lord very clearly says, if you love me, you keep my commandments. He also says that dedication is what is very So important. ordination எனக்கு தேவையில்லை. Say ordination is not important. எனக்கு தேவை கமிட்மெண்ட் தான் எனக்கு தேவை. For me, commitment is what is very நீ important. என்னோடு கூட செய்யற அர்ப்பணிப்பு தான் எனக்கு தேவை. So the kind of joining together with me with the sacrificial is what I want. சரி, ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? Okay, finally let me just say. ஆர்டினேஷன் எப்படி புரிஞ்சிக்கிறது, அர்ப்பணிப்பை எப்படி புரிஞ்சிக்கிறது? Okay, let's understand the difference between the graduations and the sacrificial. இங்க பாருங்கள், நன்றாக பாருங்கள். ஆர்டினேஷனை எப்படி வெச்சுக்கலாம், அர்ப்பணிப்பை எப்படி வெச்சுக்கலாம்? So how would you take ordination and how would you take your dedication? ஆர்டினேஷனை சவுத்துல அடிக்கிற ஆணி மாதிரி ஸ்ட்ராங்கா வைங்க. So ordination, you need to make sure that you kind of nail the iron. That's how the strong it உங்களுக்கு has to be. கிடைச்ச கிராஜுவேஷனை சவுத்துல அடிச்ச ஆணி மாதிரி ஸ்ட்ராங்கா வைங்க. The graduation what you have received, make sure that it becomes strong like a nail which has been pierced on the wall. உங்களுக்கு கிடைச்ச அத்தாரிட்டி ப்ரமோஷனை சவுத்துல அடிச்ச ஆணி மாதிரி ஸ்ட்ராங்கா வைங்க. So the authority and the promotion what you have received, make sure that you kind of nail it on the wall. அது மேல Beyond, on back, on front of that. வால் கிளாக் என்ற அர்ப்பணிப்பை மாட்டி இரவும் பகலும் அர்ப்பணிப்போடு கூட வேலை On செய்யுங்க. front of that, make sure that you kind of keep the wall clock as in sacrificial, and that is what you need to benefit out. இல்லை என்றால் என் ஆண்டவன் வரும்போது தேவையில்லாத ஆணிகளை பிடுங்கி போடுவான். So during the time when the Lord comes, which means the Lord will take away all the unwanted nails. எது தேவையுள்ள ஆணி, எது தேவையில்லாத ஆணி என்று கடைசி காலத்துல பார்க்காத அளவுக்கு எல்லாம் பிடுங்கப்படும். ஏன்னா ஆணிகள் அங்க முக்கியமல்ல, ஆணிகள் மீது மாட்டு வைக்கக்கூடிய அர்ப்பணிப்பு தான் முக்கியமானது. During the last days, all of these unwanted nails will be taken out. We need to understand, nail is not important. What's been stuck on front of that is what is very great. கொஞ்சம் நீங்க 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். Okay, let's read the chapter of 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல ஆஹா, நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சொல்றார், வெறும் அன்பு அன்புன்றீங்க, வெறும் ஆர்டினேஷன்ன்றீங்க, ஆனா அர்ப்பணிப்பு இல்லையே. நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கடைபிடிங்களா? You just keep saying about the ordination and you love, but you haven't given your sacrificial mode. சோ எனவே தான் நம்முடைய வாழ்க்கையை வேற திசைக்கு திருப்புவான். Let's make sure that we change our life. அர்ப்பணிப்பு என்ற திசைக்கு திருப்புவான். Let's change our life towards the dedication. யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இன்னொரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பேசுறார். There's also another great word which is being spoken in John 21:15. என்ன? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனான் குமாரனாகிய சீமோனே, யோனா என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியும். யோனான் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். பேதுரு, இவர்கள் எல்லாரை விட என் மேல நீ அன்பா இருக்கிறியா? அவன் சொல்றான், ஆமாண்டவரே நான் அன்பா இருக்கிறேன். அப்படின்னா ஒன்று பண், என்னுடைய ஆடுகளை நீ அன்பு கூறுவையாக. அப்படியா சொன்னாரு? இல்ல, என் ஆடுகளை மேய்ப்பையாக. ஏன்னா என்ன அன்பு கூர்ந்து என் நாடுகளே அன்பு கூறுன்னு சொல்லல, என்கிட்ட அன்பாயிரு, அடுத்தது என் சபை கிட்ட அர்ப்பணிப்பாயிரு. Look at this particular verse where the Lord said that it's not important for you to kind of love me, you need to feed my lambs. And look at the way how the Lord is articulating about the sacrificial here. அர்ப்பணிப்பு இல்லாம எதையும் செய்ய முடியாது. You definitely can't do anything until you kind of have a sacrificial சபைகள் life. உருவாகி கொண்டே இருக்கிறது. There are a lot of churches which is kind of establishing. எல்லா இடங்களிலும் சபை. Lot many places you see a lot many churches. This is what I'm trying to say. நையா பைசா நான் கொடுக்க மாட்டேன். I am kind of don't give any kind of a single penny. பில்டிங் கட்டுவதற்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். I don't give you single penny to construct the building. என்கிட்ட பைசா இல்ல. I don't have any money. எவரும் கொடுக்காத சத்தியத்தை நான் கொடுக்கிறேன். உன் வாழ்க்கை நீயே வெச்சுக்க, உன் வாழ்க்கை நீயே பாத்துக்க. None can reveal the truth. That is what I am giving you. You need to safeguard it. இன்னைக்கு 35 சபைகள் எப்படி உருவாக்கப்பட்டது, இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறது. நையா பைசா நான் போடுறது இல்ல. என்னுடைய விஷயம் வெறும் சத்தியத்தை மட்டும் சொல்லுவது. நீ உருவாக்கு சபையை, உனக்கு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே அர்ப்பணிப்புல தான் இருக்கிறேன். Can you take an example of our ministry where the 35 ministries have been generated? It's all because of each one sacrificial. I've already kind of sacrificed my life. எனவே கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அதனால இந்த அர்ப்பணிப்பு லவ்வை விட கிரேட்டான ஒரு விஷயம். Okay, I'll finally tell this in hand. Sacrificial is great than the love. நெக்ஸ்ட் நாளே சொல்லி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஃபெய்த் கூட ஃபெயிலர் ஆயிடும், அர்ப்பணிப்பு ஃபெயிலர் ஆகாது.
ஆகாது. இத சொல்லி முடிச்சறேன். Even the faith will be a failure, but your dedication will ஆனா not. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, faith தான் great, faith தான் greatest. No no no, faith failure ஆயிடும். But not many people, faith is very great, but even that will go into a failure mode. ஆனா ஒரு நாள் அர்ப்பணிப்பு மட்டும் ஃபெயிலியர் ஆகாது. Not single time your sacrificial or dedication will be a failure. திரும்ப கடவுளை விசுவாசிக்காதிருங்கள். Don't kind of repeat the kind of with your faith towards the Lord. மறுபடியும் கடவுளை விசுவாசிக்காதிருங்கள். Don't keep having the faith again and again. வாழ்க்கையில விசுவாசம் ஒரு முறை தான் வரணும். திரும்ப இன்னொரு முறை வருதுன்னா அதுக்கு பெயர் விசுவாசம் இல்ல. அதுக்கு பெயர் விசுவாசம் அல்ல. படிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். In your entire life you should have the faith in the beginning and it shouldn't be repeating again and again. ஒரே முறை வருவது மட்டும் தான் விசுவாசம். நாளைக்கு வருவது விசுவாசம் அல்ல. அதான் இன்னைக்கு வந்துச்சு. Once is what when you receive the faith is enough. It should not be keep repeating. அந்த ஒரு முறை வந்த விசுவாசத்திற்கு நீங்க அர்ப்பணிச்சிட்டால் இப்பொழுது விசுவாசத்தை விட அர்ப்பணிப்பு ஓங்கி நிற்கும். விசுவாசம் டம்மி ஆயிடணும். So as soon as when you receive the first faith, when you get to know the reality, your sacrificial guide goes beyond that. ஆனா இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், லாஜிக்கான விசுவாசம். வாங்க வேதத்துல இருந்து ஒரு லாஜிக்கான விசுவாசத்தை காட்டுறேன். Today when you look at the faith where it has a logical meaning, let me just show you that in the verses here. விசுவாசம் வைப்பார்களாம், ஆனால் அர்ப்பணிப்பு இருக்காதாம். So they will keep the faith but they will not have the dedication. அது எப்படி சொல்லப்படுது பாருங்க, யோவான் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல. So let's see in John 7:31 what this ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, இது ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசித்து, நல்ல கவனிக்கணும், ஜனங்கள் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். வந்திருக்குதே கிறிஸ்து தான்டா, வந்திருக்குதே கிறிஸ்து தான். அப்ப ஏன் விசுவாசத்தை நீ? The one who has come itself is Christ. So why do you kind of have the faith? இங்க எப்படி சொல்றது பாருங்க, எல்லாரும் அவரை விசுவாசித்தார்களாம். ஆனா சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, மேசியா வரும்போது இதை விட நிறைய செய்வார். அப்ப வந்தவரை ஏன் விசுவாசத்தை நீ? So everybody said that they believe the one who comes here. Why did you kind of have the faith? புரிந்து கொள்ளுங்கள். Please understand this very இந்த clearly. யூதர்களை போல உங்களுடைய வாழ்க்கை மாறிடாதபடி ரிலிஜனை குறித்து எச்சரிக்கையாருங்க, மதங்களை குறித்து எச்சரிக்கையாருங்க. மதங்கள் தெய்வத்தை விசுவாசிக்கும், ஆனால் மதங்கள் ஒருபோதும் அர்ப்பணிக்காது. So please be very careful on all of the denominations, the religions, what's happening across the world. Make sure your eyes is open and have that clear segregations. ஏன்னா இன்னைக்கு நமக்கு நடக்கிற மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம் இங்க சொல்லப்பட்ட வாசகம் போல. This is what happens as a dangerous in our life, like the way how this verse has been talking. So ஜனங்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள். So lot many people kind of believed in him. ஆனால் அவங்க மனசுல ஒரு உறுத்துதல் இருக்கு. But they நம்ம மேசியா வரும்போது இதை விட பெருசா செய்வார். But they had a kind of thought in their hand, when my Messiah comes and he would do great things than this. பாவி வந்திருக்குதே மேசியா தான்டா. They didn't even have that belief that the one who's come himself with the எல்லா Christ. அற்புதத்தையும் பெற்று இன்னொரு மேசியாவை எதிர்பார்க்கிறிய, நியாயமா இது? All the miracles and blessings received and you expecting another Messiah to come in. ஏன் தெரியுங்களா? Do you know why it is? விசுவாசம் என்பது ஆடாமுடைய ரத்தத்துல வரக்கூடாது. So the faith, it's linked to Adam's blood. It should not come via it. இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆதாமுடைய ரத்தம். The faith what we have, it is actually linked to the Adam's blood. விசுவாசம் வர வேண்டிய ஒரே வழி எதுனா, சத்தியத்தை கேட்பது மூலமா விசுவாசம் வரணும். So the only way to receive the faith is via the truth. ஆதாமுடைய பிளட்ல இருந்து விசுவாசம் வரக்கூடாது. You should not have the faith which comes from the Adam blood. இன்னைக்கு நிறைய பேர் அந்த விசுவாசத்தை தான் வளர்த்தி வச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல இது ஆதாமுடைய பிளட்ல இருந்து வர விசுவாசம். This is what where most of the people are abiding to it and they don't know this is the blood of the Adam which is there. நீங்க சத்தியத்தின் அறிவதன் மூலமா விசுவாசத்தை பெருக செய்யணும். So you need to increase your faith by hearing the truth. இதை விட இன்னொரு லாஜிக்கான விஷயம் சொல்லி தரேன் பாருங்க. அது யோவான் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்களேன். Okay, I'll tell you another logic in John 12:42. வாசிங்க. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அது ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்தது வாசிங்க பிரதர். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இது எந்த மாதிரி விசுவாசம் பாத்தீங்களா? Can you look at this, what kind of a faith it is? சோ இந்த மாதிரி தான் ரிலிஜன்ல போய் நம்ம சிக்கப்பட்டோம்னு வெச்சுக்க, விசுவாசம் ஆதாமுடைய விசுவாசம் சத்தியத்துக்குரிய விசுவாசமா இருக்காது. This is what will happen when you're going and getting stuck on the religious faith and it will be linking to Adam's blood. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். Okay, concentrate very clearly on the important fact what I'm trying to tell now. விசுவாசம் இருந்தால் நீ கிறிஸ்தவனாக மாறலாம். இங்க பாருங்க, இந்த டயலாக மறக்காதீங்க. விசுவாசம்
விசுவாசம் இருந்தால் நீ கிறிஸ்தவனாக மாறலாம். Please remember this particular dialogue. In case if you have faith, you can turn into Christianity. நான் மீண்டும் சொல்லுகிறேன், விசுவாசம் இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவனாக மாறலாம். If you have faith, you can definitely be a Christian. ஆனால் அர்ப்பணிப்பு இருந்தால் நாம் கிறிஸ்துவாகவே மாறலாம். If you have a sacrificial life, you yourself will become like a Christ. ஏன் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ மாறிட்டு இல்ல? Why is that we are not changing like a ஏன்னா Christ? விசுவாசம் தான் இருக்கு, அர்ப்பணிப்பு வர That is மாட்டேங்கிறது. because we just have the faith and not sacrifice. ஆர்டினேஷனை வாங்குறோம், இனாகிரேஷனை வாங்குறோம், கமிட்மெண்ட் இல்லாமலே இத்தனையும் நம்ம வாரி வெச்சுக்கிறோம் உள்ள. So without any commitment or dedication, all of these graduation or audition, we kind of receive it. அதனால தான் ஆண்டவர் யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீங்களே அதை வாசித்து பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசித்து பாருங்களேன். இறைவன் என்ன இயேசு சொல்லுகிறார் தம்மை என்று. விசுவாசித்த யூதர்களை நோக்கி, ஆஹா, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த விசுவாசம் டம்மியான விசுவாசம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அத வரைக்கும் நீங்கள் எனக்கு சீஷரா இருக்க முடியாது. So until then you will definitely not be my disciples when you read this particular verse of John 8:31. ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, அர்ப்பணிப்பு இல்ல பாரு. அதனால தான் என் உபதேசத்துக்கு நீங்க வர மாட்டேன்றீங்க. So you have the belief and the faith, but you don't have the kind of truth within you, and that is why you are not acknowledging to the words of நீங்க mine. 8 மணில இருந்து இங்க இருக்கிறதுனால உங்களை சோதிக்க நான் விரும்பல. அடுத்த பகுதிக்கு போயிடுறேன். ஏன்னா விசுவாசத்தை பத்தி நிறைய பேசணும், அது வேண்டாம். நான் அடுத்த பகுதிக்கு போயிடுறேன். மூன்றாவது விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். Let's quickly move on to the third point. ஹோலி ஸ்பிரிட் உடைய கிஃப்ட்டை விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு. Than the Holy Spirit, the dedication is great. சவுல் மேல கை வச்சு ஜெபம் பண்ண உடனே, ஆர்டினேஷன் கொடுத்த உடனே ஆவியானவர் இறங்கினார். ஆவியானுடைய வல்லமை இறங்கியது, சிம்சன் மேல இறங்கியது. பட் வேஸ்ட் எல்லாமே. So during the time of Paul, when he kind of received the ordination, the Holy Spirit came in, but all of them were not so great. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. I'll tell you one important point here. Let's concentrate and clearly எவன் listen. ஒருவன் அர்ப்பணிப்பா வேலை செய்கிறானோ கடவுள் அவனுக்கு சத்தியத்தை கொடுப்பார். எவன் ஒருவன் விசுவாசமா செய்கிறான் அவனுக்கு வரங்களை கொடுத்துருவார். எக்காத அழிஞ்சு போ அப்படின்னு வரங்களை கொடுத்துருவார். வரங்கள் உள்ள ஊழியக்காரங்கள் அண்டையில கூட நிக்காதீங்க. அர்ப்பணிப்புள்ள ஊழியக்கார பக்கத்துல நில்லுங்க. தெய்வத்தின் பக்கத்துல இருக்கிற உணர்வை நீங்கள் Very அடைவீர்கள். clearly understand that the person who has the dedication in life will have, God will help him. Don't go and fall into the denomination of the pastors who are preaching in this world. ஆனா இன்னைக்கு ஏண்டா எல்லாருக்குமே வரும் 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 தீர்க்கதரிசனம் வர வேணும், ஆசீர்வாதம் வர வேணும். ஆனா அர்ப்பணிப்பு என்பது அது லேசாக தான் போயிட்டு இருக்கு. அர்ப்பணிப்புடைய மீனிங் இல்ல. So a lot of people are just thinking about the signs and the wonders and the miracles what they want across the world, but they don't know the actual meaning of the sacrificial and they're not walking towards that. பணக்காரனுடைய வீட்டு வாசல்ல நின்று பிச்சை எடுத்து புண்ணுகளோடு கூட அவதிப்பட்டு சாப்பிட்ட லாசருக்கு gift இல்ல. ஆனால் தேவனுடைய அர்ப்பணிப்பு மனசுல இருந்தது. புண்ணுகளோடு கூட வாழ்ந்தான், வரங்களோடு கூட வாழல. ஆனா பணக்காரன் வரங்களோடு கூட வாழ்ந்தான், நரகத்துக்கு போனா. அர்ப்பணிப்போடு கூட லாசரு வாழ்ந்தான், பரதேசிக்கு If you take செல்லப்பட்டான். an example of that rich man and on this particular situation, look at the difference of the rich man and a poor man and the dedication. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிழல் பட்டாலே நோய்கள் குணமானது. As soon as when the shadow which was being reflecting of the apostle Paul, all of the things was being blessed. ஆனால் அவருக்குள்ள அர்ப்பணிப்பு வர வர ஒரு முள்ளு ஒன்று கொடுக்கப்பட்டது கூட எடுன் ஜெபிக்காமல் அப்படியே அந்த முள்ள வச்சுக்கிட்டார். So during his sacrificial period when he had a thorn in his life, but he didn't pray to remove that. சேவனுக்குள்ள ஒருபோதும் வரங்கள் இல்ல. கல்லெடுத்து கொல்லும்போது கூட ஜெபித்து எவரையும் சபிக்கல. அர்ப்பணிப்பு இருந்ததனால் பிதாவை இவர்களை மன்னியும் என்று ஜெபித்ததனால் பரலோகம் திறக்கப்பட்டு அர்ப்பணிப்பு உள்ளவனுக்கு பிதாவின் வலது பட்சத்துல கிறிஸ்து நிற்கிறதை கூட காண If முடிந்தது. you take the example of the Stephen, the way he kind of struggled in his life and he stood in front of the Lord and he took over all of his sorrows within him. So எனவே உங்களுடைய வாழ்க்கையை மோசம் போயிடாதீங்க. So please make sure that you don't lose your life. So ordination இந்த மாதிரி graduation இவைகள் எல்லாம் உயர்ந்தது. நீங்க செய்ய வேண்டியது dedication மற்றும் commitment. So ordination, the graduation, audition and inauguration, all of this is good, but you need to dedicate is what is very important. நல்லா கவனிச்சுக்கங்க. Please concentrate very clearly. புயல அடுக்கிற விசுவாசத்தை விட Than the kind of flood what you இங்க kind of பாருங்க. slow down. இங்க பாருங்க, இந்த டயலாக் எல்லாம் மறக்காதீங்க. புயல அடுக்கிற விசுவாசத்தை விட That the kind of the flood what you stops as a faith. ஏனா புயல் உனக்கு அநீதியா இருக்கலாம், புயல் உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த இயற்கையில புயல் தேவை, சுனாமி தேவை, பூகம்பம் தேவை. The flood can be a distraction for your life, but the nature and the world requires it.
பட் பூகம்பம் வரனா என் பில்டிங் இருக்காது, பரவாயில்ல, ஐயோ நான் பார்த்து கட்டினேன், இவ்வளவு பணம் போட்டிருக்கிறேன்னு, ரைட், இது இருக்காது, பூகம்பம் இயற்கையில வரணும். So the earthquake should definitely come in and exist into this world. It has to be there. சுனாமி கண்டிப்பா உலகத்துல வரணும். Even tsunami should come to this particular world. கொள்ள நோய்கள் உலகத்துல வரணும். நான் வரணும்னு சொல்றதில்ல, அது வருது. All of these kind of cursed diseases, it has to come and it does. அதனால இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். புயலை அடுக்குவது விசுவாசம் அல்ல, விசுவாசத்துடைய கிரேட்னஸ் அல்ல. Don't stop the wave which comes in. That is not the faith what we need to have. மீண்டும் சொல்றேன், புயல் அடுக்கிற விசுவாசத்தை வளர்த்தி கொள்ளாதிருங்கள். The kind of a stop of the wave, don't have that kind of a faith. புயலையும் காற்றையும் அடுக்கிற விசுவாசத்தை வளர்த்தி கொள்ளாதிருங்கள். Don't have the faith to kind of stop the wind and the flow. புயலையும் காற்றையும் தாங்குற அர்ப்பணிப்பை வளர்த்தி So கொள்ளுங்கள். make sure that you have your life of sacrificial to withstand all of those ஏனா situations. இயற்கையில எதெல்லாம் நடக்கணும் அது நடக்க அனுமதியுங்கள். So whatever happens, why the nature allow it to happen. அத தாங்குற பலமற்ற இறைவனிடத்தில் கேளுங்கள். So make sure you ask the Lord to kind of dedicate and make sure you இது sacrifice. சத்தியத்திற்குரிய வாழ்க்கை. This is what is the truthful life. இதைதான் இறைவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். This is what is the Lord is expecting from each one of us. ஏனவேதான் ஆண்டவர் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நான் வருவோம் என்று சொன்னார். So if you look at Matthew 10, அந்த இடத்துல 39ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை இறைவன் பேசுகிறார். verse of 39, let's see what the Lord says. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் ஏதா அதை காப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றார், தாங்கிக்க, புயலெல்லாம் அடுக்க நீ போவாத. நான் ஏதோ ஒரு முறை காற்றையும் கடலையும் அடுக்கினேன், அதுக்கு நீயும் செஞ்சிடுவியா? ஆண்டவர் சொன்னார், நீ செய்யாத. ஒரு விசுவாசம் தான் மழையா நகர்ந்து போன்னு சொன்னேன். ஆமா, அதெல்லாம் நீ செய்ய ட்ரை பண்ணாத. நான் எதுக்கு சொன்னேன்னு பாரு. அர்ப்பணிப்பு இருந்தால் மலையை கடந்து போ. விசுவாசத்துல இந்த மலையை பெயர்க்க பண்ணாத. இயற்கையில மலை இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். When you look at this particular verse where the Lord very clearly says, if you have to lose your life for me, make sure you lose it and you will definitely find it, and make sure you have a truthful faith. Is what Lord says. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார். That is what the Lord trying to மீண்டுமாக articulate. வாசித்து பாருங்களேன். Let's read this verse again. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அதை மீண்டும் பெற்றுக்கொள்வான். ஏன்னா அவன் தாங்குறான், அர்ப்பணிப்பு இருக்கு, அதனால ஜீவனை இழக்கிறான். பட் நான் கொடுப்பேன். ஆனா இன்னொருத்தங்கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல, அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் தகர்த்தெறிகிறான். So look at this particular way how the Lord says that this particular member has a sacrificial life, and make sure he finds him, and look at the differentiations of the dedication what he has. அந்த 37 வசந்த வாசிங்கள கொஞ்சம். Let's read the verse of 37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அடடே. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றார், எனக்கு பாத்திரனே அல்ல. அடுத்தது வாசந்த தன் வாசிங்க. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு. சிலுவை என்று சொன்னாலே அர்ப்பணிப்புன்னு அர்த்தம். கடவுளுடைய ஃபைனல் டெசிஷன் என்னன்னா, நீங்க லவ் பண்றதோ ஃபெய்த்தை காட்டுறதோ அல்லாவிட்டா வேற எதை செய்வது இறைவன் விரும்பல, அர்ப்பணிப்பை மட்டும் தான் விரும்புறார். So the Lord finally tells you about the kind of a cross what he's talking here. He expects all of us to be a dedication, and that is what he wants us to do. அர்ப்பணிப்பை வளர்த்துக் So கொள்ளுங்க. let's make sure that we keep growing in the dedication of our life. ஐயா கடைசியா சொல்லி முடிச்சிட்டுமா? Okay, let me finally say and finish. சக்சஸ்ஃபுல்லான blessing promise விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு. Than a successful promise and the blessing, the dedication is great. ப்ராமிஸ் எல்லாம் நீ நிறைவேற்ற துடிக்காத, ப்ராமிஸ் எல்லாம் வாயில அறிக்கை இடாத, அதெல்லாம் அந்நிய மார்க்கத்துடைய வழிகள். இதெல்லாம் ஜாய்ஸ் மேர் தப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. So don't kind of misunderstand about the way of the teaching which Joy mentioned about the promises. இதெல்லாம் பிசினஸ்காரன் சொல்றது. வாயில அறிக்கை செஞ்சுட்டே இருந்தா நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீ பாஸ் ஆயிடுவ. இதெல்லாம் வேதத்துல சொல்லப்படவே இல்லப்பா ராஜா. So we need to very clearly understand the differences. When you keep saying that your promises will actually bless your world, it will definitely not. ஜாய்ஸ் மேருடைய வாழ்க்கை எல்லாம் அவங்களுடைய வழி எல்லாம் இறைவனுடைய வழி அல்ல. So if you look at Joyce Meyer as an example, he doesn't have the way of the Lord. அதனால இந்த கொஞ்சம் சத்தியத்துல
நடக்க ட்ரை பண்ணு, ரிலிஜன்ல நடக்காத. So please make sure you walk in the path of the truth and not by your religion. பிளெஸிங்கை விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு தான். Than blessings, our dedication is great. பிராமிஸை விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு Than தான். our promise, our dedication is great. ஏனா அர்ப்பணிப்பு எந்த பிளெஸிங்கை எதிர்பார்க்காது, அர்ப்பணிப்பு எந்த பிராமிஸை எதிர்பார்க்காது. ஏனா அது அர்ப்பணிப்பு. So the dedication will never expect any kind of a promise or any kind of a blessing or miracles. எனவே தான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரம் 21 22, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7 அதிகாரம் 22 23 உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை மடமட நானே சொல்லி முடிச்சிடுறேன். Okay, when you look at this particular Matthew 19:22 and 7:22, let me just fasten out and tell it to you. அங்க இருந்த பணக்காரன் ஆசீர்வாதங்களையும் பிராமிஸ்லயும் உயர்ந்தவனாக இருந்தான். So he had great things or a great blessings in his hand. ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நித்தியத்துக்கு நீ வரணும்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு வான்னு சொன்னார். விட அவனுக்கு மனசு வரல, ஏன்னா அர்ப்பணிப்பு இல்ல. If you have to reach the eternal, that you need to leave everything and come behind me, but he didn't have that heart towards it. அவனுடைய வாதம் என்னன்னா ஆசீர்வாதம் தான் கிரேட்னஸ் ன்னு சொன்னான். He had all of his thoughts just about stating that blessing was great. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஆமா நான் பழைய ஏற்பாட்டுல சொன்னேன்தான். ஏன் சொன்னேன்? காலம் வரும்போது இதெல்லாம் நீங்க விடணும் தான் நான் சொன்னேன். Yet Lord said that yes, I did say that blessing was great, but during the time passes up, all of this needs to be kept aside. உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் நான் சொன்னது நான் தான். ஏன் சொன்னேன்? காலம் வரும்போது நீ இதெல்லாம் விட்டுடணும் So தான் I நான் very சொன்னேன். clearly said that you will receive all the blessings and you will be a great person. When the time comes and all of this needs to be left out, that is what. ஆனா நீங்க அந்த இடத்துல வாசித்து பாருங்களா, அவன் மிகுந்த வெசனம் உள்ளவனா 21 22 19 அதிகாரம் மிகுந்த வெசனம் உள்ளவனா துக்கப்பட்டு அவன் அங்கிருந்து இருந்து கடந்து போயிட்டான். So with a very sorrowful heart he kind of went away from that particular place. அர்ப்பணிப்பு இல்லாம பேய்களை ஓட்ட முடியும். Without the sacrificial you can actually take the demons அர்ப்பணிப்பு out. இல்லாம தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். Without sacrificial you can't speak about the அர்ப்பணிப்பு prophecy. இல்லாம ஃபயர் என்று சொல்லி எல்லாரையும் விளைவிக்க முடியும். Without any dedication you can tell about the fire. அர்ப்பணிப்பு இல்லாமலே அற்புதங்களை செய்ய முடியும். Without dedication you can do lot of miracles. ஆனால் 7 அதிகாரம் நீங்கள் 22 23க்கு வரும்போது அக்கிரமச்செய்கைக்காரர்களே நீங்க யார் என்றே எனக்கு தெரியாது. ஏன்னா அர்ப்பணிப்பு இல்ல. ஆனா என் நாமத்துல ஊழியம் செய்தீர்கள், ஆனா அர்ப்பணிப்பு இல்லையே. So that is what in Matthew 7:22 where clearly Lord says that whoever does all of this, but during the end time I would say I don't know who you are. So இப்போ நான் சொல்லுகிறது நன்றா இந்த டயலாக் கூட எழுதி வச்சுக்கங்க, மனசுல வச்சுக்கங்க. Okay, just write this particular dialogue as well very carefully. இங்க பாருங்க. See here. அப்படினா blessing வேண்டவா? So are you saying that there is no requirement for the blessing? அப்படினா promise வேண்டவா? Don't you think promise is required? அப்படினா நமக்கு எதுமே வேண்டாவா? So are you thinking that we don't need anything? இவ்வளவு பிரசங்கம் பண்றேனே, So much of a teaching which I'm எத்தனை doing. நாடுகளை சுத்திட்டு வரேன். I keep traveling to so many places. டைம் இல்லாதபடி எத்தனை ஊருங்களை சுத்துறேன். Without any time I keep traveling to so many places. சபைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறேனே. I have established a lot many churches. எத்தனை சத்தியங்களை சொல்லி முடிச்சிட்டேனே. So many truth have kind of spoken. 35,000 மணி நேரம் சத்தியத்தை இந்த வயசுலயே சொல்லி முடிச்ச ஏக ஊழியக்காரன் நான் தான். It's around 35,000 about the truth of a revelation. It's been spoken high and been the young pastor அப்ப here. இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? Don't you think all of these are blessings? இதெல்லாம் வாக்குத்தத்தம் இல்லையா? Don't you think all of these are kind of prophecies? இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். I will say all of this is ஏன்னா not. ஆண்டவர் இதை எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படல. It's not that it was the will of the Lord to give me and I எனக்கு cannot like it. ஆண்டவன் கொடுக்காவிட்டாலும் என் அர்ப்பணிப்புல செய்ய வேண்டியது ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு என் அர்ப்பணிப்புல செஞ்சுட்டு வரேன். Even if the Lord didn't give it, but it's with my dedication is what I'm kind of making it. சரி, அர்ப்பணிப்பு என்றால் என்ன, blessing என்றால் என்ன? Okay, what is the meaning of dedication and what's the meaning of the blessing? நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand it very clearly. எது தெரியுமா successful? Do you know what is successful? எது தெரியுமா blessing? Do you know what exactly the எது blessing? தெரியுமா promise? Do you know what exactly the promise is? நல்லா புரிஞ்சுக்கங்க. கனிகள் successful. The fruit is the successful. இலைகள் successful. The leaf is successful. கொடிகள் successful. All the branches are kind of successful. செடி successful. The tree is successful. மரமே successful. The entire tree itself is successful. ஆனால் அர்ப்பணிப்பு என்ற வேறு இருந்தாதான் இவெல்லாம் successful. The kind of root is the base for the dedication, and without the root I don't think the success will grow. இவையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்து வேற ஆரோக்கியமா இல்லன்னு சொன்னா வேறு என்பதுதான் அர்ப்பணிப்பு. அது சரியில்லைனா டோட்டலி நம்மளது எல்லாமே ஃபெயிலியர் தான். All of these is linked to the root. In case of the root is weak, which means your success is a failure. கடைசியா சொல்லி ஒரு டயலாக் சொல்லி நான் முடிச்சிறேன். திறமையை விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு. So then your kind of struggle of working hard is greater than dedication. No talent திறமையை விட உயர்ந்தது அர்ப்பணிப்பு. Then your talent, your dedication is great. டேலண்ட காட்டாதீங்க. Don't show your talent. அவர் சர்வஞானி. That he is almighty. அவர் முன்னாடி நம்முடைய குரல் எல்லாம் காட்ட முடியாது, நம்முடைய பாடலை காட்ட முடியாது, நம்முடைய புத்திசாலித்தனத்தை காட்ட முடியாது. In front of him we can't show our voice, we can't show our talent, we can't show our great things.
கடவுள் முன்னாடி உங்களுடைய திறமையை காட்டாதீங்க. அவர் மிக அந்த கேலக்சியை பாருங்களேன், அப்பவே தெரியும் அவர் எவ்வளவு திறமைசாலின்னு. அவர்கிட்ட போய் நம்முடைய திறமையை காட்ட முடியுமா? In front of the Lord, can you show your talent? Can you just take galaxy as an example? Can you show that as your talent? கடவுள் உங்ககிட்ட திறமையை பார்க்க ஆசைப்படல, உங்ககிட்ட டெடிகேஷன் மட்டும் பார்க்க ஆசைப்படுறார். God definitely didn't expect the talent from you. It's like the dedication was the expectation. நீங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கணும். You need to have that sacrificial within your heart. அதனால இந்த மரச்செடி கொடி எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்தாலும் அதை பார்க்காதீங்க, வேரா உள்ளவே இருந்துருங்க. So don't look, when you look at this particular tree and the leaf and the branches, don't be like that, just stay like a root. ஐயோ எனக்கு என்னெல்லாம் போராட்டம் தெரியுமா? Do you know what kind of a problem I போன்ல have? பிரச்சனை, போன்ல பிரச்சனை, I have lot of problems via phone. எதிர்க்க பிரச்சனை, Even front as well. கண்ட வார்த்தையெல்லாம் திட்டுறவங்களும் உண்டு. There are a lot of people who kind of just திட்டுங்க அத்தனை பேரும் ஊழியக்காரங்க தான். lot of people who scold me are all pastors. ஏன்னா அவன் மண்டவாளம் எல்லாம் வெளியே வருது, நான் பிரசங்கம் பண்ண அந்த சர்ச்சில் ஒரு முறை தான் எனக்கு கூடுவாங்க, அடுத்த முறை எனக்கு கூட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இருக்கிற சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வந்துருவேன். So lot of the places they don't call me beyond one time because all of the kind of teaching has been spread. சோர்ந்து போயிடுறேங்க, உண்மையா சொல்றேங்க, சோர்ந்து போயிடுறேங்க. I kind of become very tired because of these teachings. உண்மையா சொல்றேங்க, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டா சோர்ந்து போயிடுறேங்க. சில நேரங்களில் ஸ்டுடியோக்குள்ள போறதே இல்லைங்க. ஸ்டுடியோல ரெக்கார்டிங்க்கு கேமராலாம் ஆன் பண்ணிட்டு, அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இந்த திட்டுங்கள்லாம் ஞாபகம் வந்த உடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஸ்டுடியோல இருந்து எத்தனை முறை நான் வெளியே வந்திருக்கிறேன் தெரியுமா? So if you take an example, when I'm kind of teaching in front of the camera, when all of these scoldings have been reminded, I just walk out. வரமாட்டேங்கிறது. That's nothing is coming out. வரமாட்டேங்கிறது. I'm unable to teach. ஒரு முறை எனக்கு அந்த போராட்டத்தை நினைச்சு கேமரா முன்னாடி ஒரு 2 வார்த்தை பேசினேன். இன்றைக்கு நாம் அப்படின்னு பேசிட்டு நிற்பாட்டிட்டு பேசாம போய் உட்கார்ந்துட்டேன். The kind of scoldings and the struggle what I'm undergoing, when I sat in front of the camera, I just left aside and sat down. இங்கிலாந்துக்கு என்ன டைம்? What's the time in England? அவன் சொல்றான், பாஸ்டர் இன்னும் எங்களுக்கு செய்தி வரல. So he says that I've still not received the message. இவங்க மலேசியாவுக்கு என்ன டைம்? 2 மணி நேரம் முன்னாடி, பாஸ்டர் எங்களுக்கு 6 மணி ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் செய்தி வரல. So it's in Malaysia 2.5 hours, it's early, they say that they have not received the message. எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்கிறது. I'm unable to get any of the words. எனக்கு வார்த்தையே வரலையே. உனக்கு டைம் இல்ல, எனக்கு வார்த்தையே இல்லையே. You don't have time, but I don't even have the words to teach. ஐயோ தலைய போட்டு உடைச்சுக்கணும் தோணுது. ஏன்னா அந்த மாதிரி குத்தி என் மத்தியில நிறைய பேர் குத்தி வேடிக்கை பார்க்கறாங்க, கீழ்ப்படிறதே இல்ல. I felt like banging my head because none of them were able to acknowledge the words what I say. அதுல எத்தனை கேள்விகள் நான் கேட்ட அந்த ஊழியக்காரங்க பதில் சொல்றதுல, ஆனா எத்தனை கேள்விகள். They have so many questions they raised to me, but when I ask they don't have an answer. மறுபடியும் எந்திரிச்சு அந்த ரெக்கார்ட் ரூம்ல உட்கார்ந்து ஸ்டுடியோல அந்த ரெக்கார்டை செய்து செய்தியை உலகமெல்லாம் அனுப்புறேன்னா அதற்கு காரணம் என் திறமை அல்ல, என் அர்ப்பணிப்பு இருக்கிற தொட்டு தான் எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு மீண்டும் அந்த ஊழியத்தை செய்கிறேன். That's because of the great dedication what I have. I put all of these aside and I sit in front of the camera and start teaching. இந்த விஷயத்தை ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கங்க. இந்த வசனம் யாருமே பிரசங்கித்திருக்க மாட்டாங்க, யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆச்சரியமான ஒரு வசனம், இதுவரைக்கும் நீங்களே கேள்விப்பட்டிருக்க So மாட்டீங்க. make sure you note down this particular verse. None of them would have thought about it or teached about it. Please write it and make sure that you meditate. 1 கொரிந்தியர் புத்தகம் 1 Corinthians 9 அதிகாரம் chapter 9 17 வசனத்தை வாசிப்போமா? verse 17. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. ஆஹா. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, நான் உற்சாகமா ஊழியம் செய்யணும் இருக்கு, உற்சாகமா ஊழியம் செய்தா ஆண்டவன் பலன் கொடுப்பான்னு இருக்கு, ஆனா உற்சாகம் இல்லையே. I have a lot of great things in my heart and want to kind of do the service to the Lord, but நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், even now I am telling both of you, எப்படிதான் உற்சாகமே இல்லாம இருக்கக்கூடிய நிலை வந்தாலும் அர்ப்பணிப்பு ஞாபகத்துல வந்துச்சுன்னா தானாவே நீங்க செஞ்சிடுவீங்க செய்ய வேண்டியது. அர்ப்பணிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. Even now I am telling you, even if your heart has been broken, but have the dedication in your mind to continue the service. என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். Okay, this is what I want to say and close. அதாவது நான் ஆரம்பத்தில் பாடின அந்த பாட்டை நீங்க சேர்ந்து பாடுறீங்களா? இந்த பாட்டோடு கூட டெடிகேஷன் நேராக நாம் செல்லலாம், அர்ப்பணிப்பு நேராக நாம் செல்லலாம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில செய்த கிரியை தான். சேர்ந்து நாம் பாடுவோமா? கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை நினைத்தவர்களாக சொல்லுங்க, கர்த்தர் மாம்பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடைசி வரைக்கும் அர்ப்பணிப்போடு கூட நான் செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
அந்த அர்ப்பணிப்பு என் வாழ்க்கையில காணப்படணும் ஆண்டவரே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவாமா ஆண்டவருடைய சமூகத்துல? ஹல்லேலூயா. நல்ல நினைத்தவர்களாக பாடுங்க, சத்தியத்தை நினை கூர்ந்தவர்களாக பாடுங்க. நன்றி நன்றி அப்பா. என் நெஞ்சில் நீ வந்த நேரம், உன் சொந்தம் நானாகம் காலம். என் நெஞ்சம் நீ வந்த நேரம், உன் சொந்தம் நானாகம் காணும். உன்னை சேராத நாளெல்லாம் என் வாழ்வில் சோகம். சுனை நீ தேடும் மான் போல தீராத தாகம். என் நெஞ்சம் நீ வந்த நேரம், உன் சொந்தம் நானாக காணும். நல்ல உற்சாகமா நான் சொன்ன பாயிண்ட்கள் எல்லாவற்றையும் நினைவுகூர்ந்து பாருங்க. இது நூதனமான உபதேசம் அல்ல, மாறாக சத்தியத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதான ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எனக்கு உற்சாகமே இல்லை, ஆனா உக்கிரனக்காரனை போல நான் இருக்கிறேனே, நான் என்ன செய்ய முடியும்? நான் நம்பிக்கைஸ்தனாய் ஸ்டீவோட இந்த வேலையை நான் செஞ்சே தீரணும். ஆனா உடம்புலையோ உற்சாகம் இல்லை, மனசுலையோ உற்சாகம் இல்லை. சேர்ந்து சொல்லாமா? நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? நான் ஒரு முறை சொன்ன, நீங்க ஒரு முறை சொல்லுங்களேன். போராடும் என் வாழ்வின் சுமை தீரவே, சோர்வின்றி உமக்காக பணியாற்றவே. போராடும் என் வாழ்வின் சுமை தீரவே, சோர்வின்றி உமக்காக பணியாற்றவே. வான்மலையை போலவே வரும் தாரும் தேவனே, உயிர் காற்று போலவே என்னில் வாழும் தேவனே. உயிராய் உறவாய் என் நெஞ்சில் வா, உயிராய் உறவாய் என் நெஞ்சில் வா, நீங்காத நிலையான உறவாகவா. என் தேவா, என் தேவா, என் தேவா, என் தேவா, உறவாகவா. என் நெஞ்சில் நீ வந்த நேரம், உன் சொந்தம் நானாகம் காணும். என் நெஞ்சும் நீ வந்த நேரம், உன் சொந்தம் நானாகம் காணும். உன்னை சேராத நாளெல்லாம் என் வாழ்வில் சோகம். சுனை நீர் தேடும் மான் போல தீராத தாகம். என் நெஞ்சம் நீ வந்த நேரம், உன் சொந்தம் நானாக காணும். நித்திய வாழ்வை நான் அடையணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கற்பனைகளை கைக்கொள்ளு என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆஹா, சிறு வயதிலிருந்து நான் கடைபிடித்து வருகிறேன் ஆண்டவரே. அப்படின்னா ஒன்று செய், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என் பின்னாடி வா, சும்மா வராத, சிலுவையை சுமந்து வா என்று இறைவன் சொன்னார். அவன் மிகுந்த பணமுள்ளவனாய் இருந்தபடினால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகுந்த துக்கமுள்ளவனாய் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நாமம் இதை போலத்தான் மாறுவோம் இல்லையா? தனியாக கரை வீழ்ந்து வழி காண்கிறேன், தடுமாறி தரமெல்லாம் உயிராகிறேன். தனியாக கரை வீழ்ந்து வழி காண்கிறேன், தடுமாறி தரமெல்லாம் உயிராகிறேன். உன் வார்த்தை தாருமே உயிர் ஆற்றல் காணவே, உன் பார்வை ஒன்றிலே பலம் கோடி காணுவே. நலமை வாழ்வென் நின்னாலிலே, நலமை வாழ்வென் நின்னாலிலே, நீங்காத நிலையான உறவாகவா. என் தேவா, என் தேவா, என் தேவா, என் தேவா, உறவாகவா. என் நெஞ்சு நீ வந்த நேரம், சொந்தம் நானாக காணும். என்
சொந்தம் நானாகும் காலம் உன்னை சேராத நாளெல்லாம் என் வாழ்வில் சோகம் சுனை நீர் தேடும் மான் போல தீராத தாகம் என் நெஞ்சு நீ வந்த நேரம் உன் சொந்தம் நானாகும் காலம்